மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணன் நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் ஸ்ரீ ரமண அக்ஷரமணமாலையில் 58, 59, 60வது பாடல்களை பார்க்கப் போகின்றோம். ரமணாச்சரணம் 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 சரணமையா ரமணாச்சரணம் 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 சரணமையா. நிமலனே நின்னால் நிர்மலனாவேன் அமைதி நிலைத்திடச் சரணமையா. நீதான் நான் என நின்னை விட்டவர் விளம்பியதுண்டோ சரணமையா. நேரிய வழியில் பயணம் செய்வேன் கூர்ந்தினி பார் என்னை சரணமையா. ரமணாச்சரணம் 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 சரணமையா. நிமலன் என்றால் குற்றமற்றவன். பகவான் குற்றமற்றவர், அழுக்கு இல்லாதவர். அவரோடு சேர்ந்தால் நாமும் நிர்மலனாவோம், அழுக்கு இல்லாதவர்களாக குற்றமற்றவர்களாக ஆவோம். அதனால் அமைதி நிலைத்திடும். அதனால் பகவானே எனக்கு அமைதி நிலைத்திட உன்னை சரணடைகிறேன் என்கிறான் புலவன். நீதான் நான் என நின்னை விட்டு எவர் விளம்பியதுண்டோ சரணமையா. அது ஒரு முக்கியமான பாட்டு. நீதான் நான்னு யாரும் சொல்கிறதில்ல. அதாவது பெரிய பெரிய ஆச்சாரிய புருஷர்கள்லாம் பெரிய ஆச்சாரியர்கள் அவ்வளோதான் சொல்லுவாங்க. அகம் பிரம்மாஸ்மிங்கிறத இவரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது நான் தான் கடவுள்னு இவரை பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் பக்கத்துலேயே தத்துவமசின்னு ஒன்று இருக்குது, நீயும் கடவுள் தான்னு. இதை யாரும் சொன்னதில்லை இது வரைக்கும். ஆனால் பகவானும் எப்போதும் சொல்லி கொண்டிருக்கிறார், நீ உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டு பேரும் ஒன்று தான் என்று தன்னுடைய அடியார்களை, பக்தர்களை, அன்பர்களை, எல்லா ஆத்மாவையும் பார்த்து பகவான் சொல்லக்கூடிய வார்த்தை, உனக்கும் எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை, நீ தான் நான், தத் துவம் அசி, நான் அகம் பிரம்மாஸ்மியாக இருக்கின்றேன், என்னோடு சேர்ந்து நீயும் அதுவாகத்தான் இருக்கின்றாய் என்று பகவான் ஆணித்தரமாக சொல்கிறார். அதனால் புலவன் கேட்கின்றான், உன்னை தவிர இந்த மாதிரி யாரேன்னு சொல்லியிருக்காங்களா? படித்து விளம்பியதுண்டோன்னு திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார்களா? பகவானே, நீ ஒத்தந்தான் இந்த மாதிரி சொன்ன, அதனால் நான் உன்னை சரணடைகின்றேன் என்கின்றான் புலவன். 3வது பாடல். நேரிய வழியில் பயணம் செல்வேன் கூர்ந்து நீ பார் எனை சரணம் ஐயா. நீ சொன்ன நேரான வழியாக ஆத்ம விசாரத்திலும் அல்லது சரணாகதியிலும் பயணத்தை தொடர்வேன். வாழ்க்கை பயணத்தை, என்னுடைய ஆன்மீக பயணம் நீ சொன்ன ஆத்ம விசாரப்படி நடக்கும். கூர்ந்து நீ பார், என்னை நீ கூர்மையாக பார். பகவான் என்ன பண்ணுறார்? நம்முடைய ஒவ்வொரு செயலையும் பார்வையிட்டு கொண்டே இருக்கின்றார். நம்மை திருத்துவார், திருத்தி பணிகொள்வார். அதனால் நீ கூர்மையாக என்னை பார் பகவானே, நான் உன்னை சரணமடைந்தேன் அப்படிங்கிறான் பக்தன். அதுதான் இந்த பாட்டு. 61வது பாடல். நைந்தே வாழும் நீச உலகம் உன் நினைப்பில் நீக்குவன் சரணமையா. 61வது பாடல். நைந்தே வாழும் நீச உலகம். இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு தான் எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்கோம். யாரும் சந்தோஷமாக வாழவில்லை. அதனால் பகவானே, உன்னுடைய